எந்த கோவிலும் இல்லாத சிறப்பு இந்த முருகர் கோவில்ல இருக்கு. முருகப்பெருமான் வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கார். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கால் மண்டபம். சிறிய குன்று மேல் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமான். குன்றத்தூர் முருகர் கோவிலை தான் நம்ம பார்க்கிறோம். 84 படிக்கட்டு ஏறினா போதும் முருகப்பெருமானை நம்ம பார்க்கலாம். நாம வந்த விஷயத்தை பத்தி தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். குன்றத்தூர் முருகர் கோவிலோட தல புராணத்தை நம்ம பார்க்கலாம். முருகப்பெருமான் திருப்போரில் இருந்து திருத்தணிக்கு தனது பயணத்தின் போது இந்த மலையில தங்கினார் என்று தல புராணம் சொல்றது. குன்றத்தூர் முருகர் கோவிலோட வரலாறு தான் நம்ம பார்க்கிறோம். 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டிருக்கிற இந்த கோவில். அதுக்கு அப்புறம் 1726ஆம் ஆண்டு மதுரை நாயக்கரால் கோயிலை மேம்படுத்தியிருக்காங்க. இந்த கோவில் 900 ஆண்டுகளாக பக்தர்களால் வழிபட்டு வருகின்றன. இந்த கோவில்ல மட்டும்தான் வள்ளி முருகரும் ஒரு திசையில் இருந்து பார்க்க முடியும். மற்றொரு திசையில் இருந்து தெய்வானையும் முருகரை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா பைரவர் சன்னதி இருக்கு, நவகிரக சன்னதி இருக்கு, தட்சணமூர்த்தி சன்னதி இருக்கு, துர்கை அம்மன் சன்னதி இருக்கு, காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கு, நாகர் சன்னதி எல்லாமே இருக்கு இந்த கோவில்ல. ஃபுல் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாருங்க.